Hi everyone. இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த சாப்டர்ல ஓவராலா என்னென்ன கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூசர் டிஃபைன் அண்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்ன, அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, மேத்தமெட்டிக்கலாக அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த சாப்டரில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இப்போ பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபங்க்ஷன் ஆர் நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் that are designed to do a specific jobs. ஸோ ஒரு ஜாப் இல்லைன்னா ஒரு கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு அந்த ஜாப் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த இடத்துல ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா அது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா அது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு blocks of code that are designed to do a specific job. Third one, what are the main advantages of a function? Function ஓட main advantages என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 மெயின் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இட் அவாய்ட்ஸ் ரெப்பிட்டேஷன்னா அகெயின் அண்ட் அகெயின் வராத மாதிரி பார்த்துப்போம். அண்ட் மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூசிங். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யர் அப்ளிகேஷன். மாடுலாரிட்டினா நம்ம வந்துட்டு ஒரு டாஸ்க்கை வந்துட்டு டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனே வந்துட்டு இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். One, it avoids repetition and makes high degree of code reusing. Second one, it provides better modularity for your application. இதான் வந்துட்டு main advantages of a function. Fourth question பார்த்தீங்கன்னா what is meant by scope of a variable? Mention it types. பேஜ் நம்பர் 99ல ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் செட்டிங்ஸ் கீழே இருக்கு பாருங்க. ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் என்னன்னா அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராமை வந்துட்டு ரெஃபர் பண்ணும். ஸோ நிறையா இருக்குன்னா அது ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும்தான் ரெஃபர் பண்ணும். வேர் இட் இஸ் accessible. ஸோ அது வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியும் ஒரு ப்ரோக்ராமில், அந்த ஸ்கோப் வந்துட்டு நம்ம எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியும். That is area where you can refer or use it. So we can say that scope holds the current set of variables and the values. So current set of variables and values தான் வந்து scope வந்துட்டு hold பண்ணும். So ரெண்டு types of scope இருக்கு. ஒன்று வந்துட்டு local scope and global scope. ஸோ ஸ்கோப்னா என்னன்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்கோப் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம், எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதான் வந்துட்டு ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ். ஸோ இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கோப்னா வந்துட்டு லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லைஃப் டைம் எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ். லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் வந்துட்டு 2 types ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5th ஒன், டிஃபைன் குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 100ல global scope கீழே ஸோ வேரியபிள் வித் அ global scope கேன் பி யூஸ்ட் எனிவேர் இன் த ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு global scope வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு எங்கே வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ட் எனிவேர் இன் அ ப்ரோக்ராம். இட் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங் அ வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் ஆர் அ பிளாக். ஸோ ஒரு ஸ்கோப்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் அவுட் சைட் டிஃபைன் பண்ணால் அது வந்துட்டு குளோபல் ஸ்கோப். அதுவே இன்சைட் பண்ணால் வந்துட்டு அது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். ஸோ இதுதான் வந்துட்டு குளோபல் ஸ்கோப். ஸோ அந்த வேரியபிளை வந்துட்டு நம்ம எங்கே வேணாலுமே ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தின் த ஸ்கோப். அது வந்துட்டு அவுட் சைட் த ஸ்கோப் ஆர் ஃபங்க்ஷன் ஆர் பிளாக் குள்ள டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு குளோபல் ஸ்கோப். நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், பார்ட் 4ல செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள்.
Page number 99 scope of the variables. So already 2 mark பார்த்துட்டோம் what is the scope. So once பார்க்கலாம். Scope of the variable refers to the part of the program. So where it is accessible. எங்க access பண்றதுன்னு நமக்கு வந்து refer ஆகும். So that is area where you can use or refer it. So we can say that scope holds the current set of variables and the values. So two types of scopes இருக்கு. ஒன்னு வந்து local scope and global scope. So local scope na என்னன்னா a variable declared inside the function body is known as local scope. So ஒரு variable வந்து ஒரு function body குள்ள declare பண்ணா அது வந்து local scope. அதுவே வெளியில declare பண்ணா global scope. இதான் வந்து local and global scope. So இது ரெண்டுக்குமே rules என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். So rules of local variable. So a variable with a local scope can be accessed only within the function or block that is created in. So ஒரு function block குள்ள தான் நம்ம வந்து local scope வந்து define பண்ண முடியும். Second point பார்த்தீங்கன்னா when a variable is created in the function or the block, the variable becomes local to it. So ஒரு variable வந்து ஒரு function or block குள்ள create ஆச்சுன்னா அது வந்து local ஆயிரும். So it becomes local to the variable. So a local variable only exists when the function is executing. So அந்த function execute ஆகும்போது மட்டும்தான் அந்த local variable வந்து exit ஆகும். So the formal argumentsனா already இருக்க arguments வந்து are also local to the function. So function க்கு வந்து அது வந்து local ஆயிரும். So local variableனா ஒரு function குள்ள declare பண்றது தான் local variable. என்னென்ன ரூல்ஸ்னா a variable with local scope can be accessed only within the function. So function குள்ள தான் நம்ம access பண்ண முடியும். So variable is created inside the function or block. The variable வந்து becomes local to it. So a variable only exists when the function is executing. Function execute ஆகும்போது மட்டும்தான் variable வந்து exit ஆகும். Formal arguments வந்து also become local to the function. Next pageல local variable எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா def location local இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்றோம். ஸோ y equal to 0 வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்றோம். ஸோ அதனால இது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒழுங்கா y-ஓட வேல்யூ வந்துட்டு லோக்கல் variable pass பண்ணல. So the above error occurs because we are trying to access a local variable y in a global scope. So local variable y வந்துட்டு நம்ம global scope அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில access பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால இது வந்துட்டு error காமிக்கும். என்ன error காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா name y is not defined அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு error காமிக்கும். Next பார்த்தீங்கன்னா global scope. Global scope வந்துட்டு நம்ம used anywhere in the programல யூஸ் பண்ணிக்கலாம். It can be created by defining a variable outside the scope of any function or block. So outside of the scopeல வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு define பண்ணிக்கலாம். So rules for global keyword என்னென்ன அப்படின்னா basic rules for global keyword in Python are when we define a variable outside a function, it is global by default. So நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடு வந்துட்டு டிஃபைன் பண்ணால் அது வந்துட்டு global by default. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம you don't have to use the global keyword. இந்த globalங்கிற keyword வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு necessity இல்லை. So we use global keyword to read and write global variables inside a function. So ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை ரீட் ஆர் ரைட் பண்ணுறதுக்காக நம்ம global keyword யூஸ் பண்ணிக்கலாம். Use of global keyword outside a function has no effect. So வெளியில வந்துட்டு global keyword யூஸ் பண்ணா அது வந்துட்டு யூஸ் இல்லை, it has no effect. Global variableக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறோம், சியை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். பட் சியோட வேரியபிள் இந்த வேரியபிளோட வேல்யூ நம்ம எங்கே பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு வெளியில். ஸோ இது வந்துட்டு குளோபல் வேரியபிள். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் அண்ட் ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.